கொளுத்துற வெயிலில் எங்கேயாவது போயிட்டு வரணும் போல் இருந்துச்சு. போகிற இடம் அமைதியாகவும் நேச்சராகவும் இருக்கணும்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ண இடம் எங்கன்னு சொன்னால் பாண்டிச்சேரி தமிழ்நாடு பார்டரில் இருக்க ஒரு ஏரிக்கு தான் போனோம். இது பேர் தான் ஏரியே தவிர பார்க்குறதுக்கு ஒரு குட்டி கடல் போலவே இருக்குது. புதுச்சேரினாவே அதனுடைய அழகான கடற்கரையும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களும் மட்டும் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரசிக்கப்படுற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே வந்து செல்கிற பறவைகள் தான். இங்கே இருக்க ஏரிங்களுக்கு வரும் பல்லாயிரக்கணக்கான பறவைகளை புகைப்படம் எடுக்க நாடு முழுவதும் இருக்கும் புகைப்படக்காரர்கள் அடிக்கடி இங்கே வருகை தருவாங்களாம். அப்படிப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சம் ஏரிகளில் ஒன்று தான் உசுட்டு ஏரி. இதை ஊசுடு ஏரி அப்புறம் ஊசுட்டேரி அப்படின்னும் பேர் சொல்கிறாங்க. இது அதிகம் பிரசித்தி பெறாத கிராம பின்னணியில் இருக்கிற ஒரு ஏரி. இது பாண்டிச்சேரியிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் வழுதாவூர் செல்லும் சாலையில் இருக்குது. இங்கே தான் புகழ்பெற்ற ஊசுட்டேரி பறவைகள் சரணாலயம் அமைந்திருக்குது. கடல் போல காட்சியளிக்கிற குளிர்ந்த நீர்ப்பரப்பு, அதுக்கு மேலே பறக்கிற அழகான பறவைகள், அழகிய படகு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரி பார்க்குறவங்கெல்லாம் பரவசப்படுத்துது. புதுவை மாநிலத்திற்கு வர்ற பெரும்பாலான சுற்றுலா பயணிகளுக்கு இந்த உசுட்டேரி அப்படின்ற ஒரு சுற்றுலா தலம் அப்படின்றது இருக்கிறதே தெரியாத ஒரு நிலை இருக்குது. சோழ மன்னன் கோப்பெருஞ்சிங்கன் இந்த ஏரிக்கு மதகுகளும் கால்வாய்களும் கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவக்கரை கோயிலில் இருக்க கல்வெட்டிலேருந்து தெரிய வருது. இந்த ஏரியோட மொத்த பரப்பளவு 800 ஹெக்டேர். இதில் பாண்டிச்சேரிக்கு 390 ஹெக்டேரும் மீதம் இருக்க 410 ஹெக்டேர் தமிழ்நாட்டிலையும் இருக்குதான். இது புதுச்சேரிக்கே பெரிய ஏரின்னும் பழமையான ஏரின்னும் சொல்லப்படுது. இந்த ஏரியை சுற்றி இருக்க 50 கிராமங்களும் பாசனத்துக்காக இந்த ஏரியை நம்பி இருக்கிறதா சொல்லப்படுது. புதுச்சேரி அப்புறம் தமிழ்நாட்டோட நிலத்தடி நீர் ஆதாரமாகவும் விவசாயியோடைய உயிர் நாடியாகவும் இது விளங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியோட மொத்த நீர்பிடிப்பு பகுதி 15.54 சதுர கிலோமீட்டர். இந்த ஏரிக்கரையோட மொத்த நீளம் 7.28 கிலோமீட்டர். இது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த நன்னீர் ஏரின்னு சொல்லப்படுது. இங்க புதுவை சுற்றுலாத்துறை சார்பில் படகு குழாம் அமைத்து மாலையில மட்டும் படகுகள்லாம் இயக்கப்பட்டு வருது. இருந்தாலும் இங்க வர்ற சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை குறைவாகவே இருக்குது. இந்த ஏரிக்கரையில இருந்து பார்த்தாவே ஏரியில தெளிவான தண்ணி இருக்கு. இதுல உத்து பார்த்தா மீன்லாம் கூட்டம் கூட்டமா அங்கங்கேயும் அழகா நீந்திட்டு இருக்குது. அதுங்களுக்குள்ள விளையாட்டும் அங்கங்க ஓடுறதையும் பார்க்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏரியில இது மாதிரி அள்ளி செடிகளும் நிறைய வளர்ந்துருக்குது. நிறைய மொட்டுலாம் விட்டு இருந்துச்சு. இந்த படகு சவாரியில் ஏரியோட உள்ளெல்லாம் போய் காட்டினாங்க. இந்த போட் தண்ணியை பிளந்துட்டு போக போக தண்ணி மேலே இருக்க மக்கன வண்டல் அப்புறம் இந்த வீட்ஸ்லாம் 2 பக்கமும் நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் சூரியனோட மாலை நேர சூடு இல்லாத கதிர்ங்க தண்ணியில் விழுறத பார்க்கறதுக்கு தண்ணியே ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏரிக்கு நடுவில் சில மரங்கள்லாம் காஞ்சி போயும் இருந்துச்சு. நிறைய பசுமையாகவும் இருந்துச்சு. தண்ணியிலே இருக்கிறதால நிறைய சதுப்பு நிலத்து மரங்கள் அடர்த்தியாக இருந்துச்சு. இப்படி இருக்கிறதால இங்கே நிறைய பறவைங்கள்லாம் உட்கார்ந்தும் பறந்துட்டும் இருந்துச்சுங்க. மரத்துக்கு மேலே காஞ்சி போன மரங்க மேலேயும் நிறைய பறவைகள்லாம் உட்கார்ந்துருந்ததை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. சில பறவைங்க போட்டு கிட்ட மீனை கொத்துறதுக்காக பறந்துட்டு இருந்துச்சுங்க. போட்டு கிட்ட போக அதுங்கெல்லாம் பறக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. படகு கிட்டேயே கடலுக்கு மேலே ரக்கையை படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இந்த பறவைங்க பறக்கிற காட்சி ரம்மியமாக இருந்துச்சு. அழிஞ்சிட்டு வர்ற 168 பறவை இனங்களில் 29 அரிய வகை வெளிநாட்டு பறவை இனங்களுக்கான பட்டியலில் இடம்பெற்று இருக்க புள்ளி மூக்கு கூழைக்கடா, வெள்ளை அரிவாள் மூக்கன், மஞ்சள் மூக்கு நாரை அப்புறம் பாம்பு தரா போன்ற பறவை இனங்கள்லாம் இந்த உசுடு ஏரியில் வசிக்கிறதால தான் 2008 இதை பறவைகள் சரணாலயமா புதுச்சேரி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதே காரணத்துக்காக 2015 தமிழ்நாட்டிலையும் இதை பறவைகள் சரணாலயமா இந்த ஏரியா அறிவிச்சிருக்காங்க. இங்கே ரஷ்யா, இலங்கை, மியான்மர், மத்திய ஆசியா, சைபீரியா, ஐரோப்பா இது மாதிரி இருக்க நாடுகள்லேருந்து பறவைகள்லாம் நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இனப்பெருக்கத்திற்காக வலசை வர்றது வழக்கம்னு சொல்கிறாங்க. இங்கே பூநாரை, மஞ்சள் மூக்கு நாரை, கரண்டி வாயன், காட்டு வாத்து, கருநீர் கோழி, பட்டைத்தலை வாத்து இது மாதிரி எண்ணற்ற பறவைகள் இங்கே முட்டையிட்டு குஞ்சு பொரித்து குஞ்சு வளர்ந்த உடனே அதெல்லாம் அழைச்சிட்டு தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்புதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரிக்கு வெளிநாட்டு பறவைகள் மட்டும் இல்லாத மைனா, கொக்கு, நாரை, மடையான், நீர்க்கோழி இது மாதிரி இருக்க உள்நாட்டு பறவைகளும் போகுதாம். உணவு மற்றும் இனப்பெருக்கத்திற்காக ஏராளமான பட்டாம்பூச்சிகளும் இங்கே வருகை தர்றதா சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் நாமக்கோழி அப்படின்ற ஒரு நீர்ப்பறவை இனம் இங்கே தான் அதிக அளவில் இனப்பெருக்கம் செய்யுது. இந்த படகு பயணத்துக்கு 40 நிமிட சவாரிக்கு 180 ரூபாய் கட்டணமாக வாங்குறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னால் வரலாறு காணாத வகையில் இந்த ஏரி முற்றிலுமாக வற்றி குட்டை போல் காணப்பட்டுச்சான். அதனால் பறவைகள் இங்கே தங்கறதுக்கும் கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்கிறதுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் இருந்துச்சு. இதனால் இந்த பறவைகள்லாம்
அருகில் இருக்க வேறு ஏரிகளுக்கெல்லாம் போயிடுச்சோம். இந்த பறவைகளை மீண்டும் இந்த ஏரிக்கு வர வைக்கிறதுக்காக உள்நாட்டு பல்லுயிர் அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு ஏரி நடுவில் செயற்கை தீவுகள்லாம் உருவாக்கினா பயன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு வனச்சரகத்து மூலமாக அனுமதி கேட்டு இங்கே வந்து செயற்கை தீவுகள்லாம் நிறைய உருவாக்கியிருக்காங்க. இது மாதிரி செயற்கை தீவுகள்லாம் உருவாக்குறதுக்கு நிறைய மாணவர்கள், அதாவது கல்லூரி மாணவர்கள், அதுக்கப்புறம் தன்னார்வலர்கள்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இங்கே 15 செயற்கை திட்டுகளை உருவாக்கியிருக்காங்களாம். இந்த திட்டுகளை உறுதிப்படுத்துறதுக்கு இங்கே கோரை, வெட்டிவேர் புல்வகைகளும், பனை விதைகள், அப்புறம் அதிகமாக நீர் கடம்பை மரங்களையும், மேலும் ஆல், அரச மரம், இலுப்பை, அத்தி இது மாதிரி நீர் மரங்களையும் நடவு செஞ்சுருக்காங்களாம். இந்த மரங்கள்லாம் குட்டையாகவும் நெருக்கமாகவும் வளரக்கூடியதாக இருக்கிறதால எளிதில் பறவைகள் கூடு கட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். மேலும் பறவைகளோட வரத்தும் அதிகரிக்கும். பறவைகள் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி இங்கே மூங்கில் மிதவையும் அமைச்சிருக்காங்களாம். இந்த திட்டுகளை சுற்றி பள்ளங்கள்லாம் வெட்டப்பட்டிருக்கு. இதனால் இந்த பறவைகள் வந்து மற்ற வேட்டை விலங்குகள்கிட்டேருந்து காப்பாற்றப்படுது. இந்த ஏரியில் வசிக்கிற பறவைகளோட எச்சம் இந்த ஏரியில் இருக்க தண்ணியை மாசுபடுத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த பறவைகளோட எச்சம் இந்த தண்ணியில் இருக்க ஏராளமான நுண்ணுயிர்களுக்கு உணவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை உண்டு வளர மீன் தவளைகள்லாம் இந்த ஏரியை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. இந்த ஏரியில் மீன் பிடிக்கிறதுக்கும் பறவைகளை வேட்டையாடுறதும் ஏரி உள்ள பிரவேசிக்கிறதுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த ஏரியை பார்க்க வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு குடிநீர், மின்சாரம், கழிப்பறை, உணவகம் போன்ற அடிப்படை வசதிகள்லாம் குறைவாக இருக்குது. இது இன்னும் டெவலப் பண்ணால் எதிர்காலத்தில் சுற்றுலா பயணிகள் வரவும் அதிகமாக இருக்கும். மக்கள் நிறைய பேர் கூடுற இடங்களில் உசுட்டு ஏரியை பற்றிய அறிவிப்பு பலகை வைக்கணும். அப்புறம் வந்து பஸ் நிலையம், ரயில் நிலையத்திலிருந்து இந்த ஏரிக்கு நிறைய பஸ்கள்லாம் இயக்கணும். இதை இன்னும் சிறந்த சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் இதுக்கெல்லாம் முன் வரணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இயற்கையை நேசிப்போம். இது போல் சமையல், கார்டன் பற்றின வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.